நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் 289 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசு கட்டிடங்கள், பாலங்கள், பள்ளி கட்டிடங்கள் மற்றும் பொது விநியோக கடைகளை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைக்கக்கூடிய நேரலை காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய சார்பில் 42 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 6 சமத்துவபுரங்கள் நாமக்கல் மாவட்டம் புதுப்பட்டி முதல் கடமடை வரை கிட்டத்தட்ட 34 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சாலைகள், 212 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அலுவலக கட்டிடங்கள் மற்றும் பாலங்கள், அங்கன்வாடி கட்டிடங்கள், பள்ளி கட்டிடங்கள், சமுதாய கூடங்கள், பொது விநியோக கடைகள் என மொத்தமாக 289 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினுடைய சார்பில் புதிதாக கட்டிடங்கள் கட்டப்படும் என்று தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் அறிவித்த நிலையில் அதற்கான முன்னெடுப்பு பணிகள் நடைபெற்று தற்போது அனைத்து கட்டிட பணிகளும் நிறைவுற்ற நிலையில் முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பாலங்கள், அங்கன்வாடி கட்டிடங்கள், பள்ளி கட்டிடங்கள், சமுதாய கூடங்கள், பொது விநியோக திட்டங்கள் என பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் 289 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.